அன்பானவர்களே, இப்போது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் இதயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்கள் உடம்பில் ஒரு வலி இருக்கலாம். உங்கள் மனதில் ஒரு பயம் இருக்கலாம். தேவனே என்னை தொடும் என்று அமைதியாக நீங்கள் காத்திருக்கலாம். இப்போது தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. வேதாகமத்தில் சங்கீதம் 103 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. கவனியுங்கள், இது மனிதர் சொன்ன வார்த்தை அல்ல, இது பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்ட வார்த்தை. உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. உங்கள் நோயும் அதில் சேர்கிறது. உங்கள் உடலில் பெயர் வைத்திருக்கும் நோயும் சேர்கிறது. இன்னும் டாக்டர்கள் கண்டுபிடிக்காத பிரச்சனையும் அதில் சேர்கிறது. இப்பொழுது மெதுவாக சொல்லுங்கள், கர்த்தாவே, இந்த வசனம் எனக்காக. அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அதே தேவன் உங்கள் உடம்பையும் சுகப்படுத்துகிறார். மன்னிப்பும் சுகமும் ஒரே கிருபையின் ஓட்டம். அடுத்ததாக சங்கீதம் 30 அதிகாரம் 2 வசனம் இப்படி அறிவிக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இது எதிர்கால வாக்குறுதி அல்ல, இது நிறைவேறிய சாட்சி. சுகப்படுத்தினீர் என்று சொல்லுகிறது. நீங்கள் இன்னும் அறிகுறியை உணரலாம், ஆனாலும் விசுவாசம் அறிகுறியை விட பெரியது. இப்போது உங்கள் இதயத்திலிருந்து கூப்பிடுங்கள், கர்த்தாவே. அந்த ஒரு அழுகுரல் போதும். அவர் கேட்கிறார், அவர் பதிலளிக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நீர் என்னை சுகப்படுத்தினீர். உங்கள் உடம்பு அந்த அறிவிப்பை கேட்கிறது. உங்கள் நரம்புகள் கேட்கின்றன. உங்கள் இரத்தம் அந்த விசுவாசத்துக்கு பதிலளிக்கிறது. இப்போது சங்கீதம் 41 அதிகாரம் 3 வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். நீங்கள் படுக்கையில் கிடக்கிறீர்களா? இரவில் வலியால் திரும்பி திரும்பி படுத்துக் கொள்கிறீர்களா? இந்த வசனம் உங்களுக்காகவே. கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லுகிறது. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் முதுகை அவர் தாங்குகிறார். உங்கள் பலவீனமான உடலை அவர் தழுவுகிறார். படுக்கையை மாற்றுவார் என்று சொல்லுகிறது. அதாவது நிலைமையை மாற்றுவார். நீண்ட நாட்களாக இருந்த நிலைமையை மாற்றுவார். இப்போது மெதுவாக சொல்லுங்கள், கர்த்தரே என் நிலையை மாற்றுகிறீர். உங்கள் அறை மாறவில்லை, ஆனால் உங்கள் சூழ்நிலை மாறத் தொடங்குகிறது. தேவனுடைய கரம் அசைகிறது. அடுத்து சங்கீதம் 107 அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துள்ளது. இந்த ஒலி, இந்த வசனம், இந்த அறிவிப்பு வெறும் வார்த்தை அல்ல, இது சுகப்படுத்தும் சக்தி. அவர் வார்த்தையை அனுப்பும் போது அது வெறும் காற்றில் மறைந்து போகவில்லை. அது நோயின் மீது தாக்குகிறது. அது உடம்பின் மீது வேலை செய்கிறது. அது இருளை வெளியேற்றுகிறது. இப்போது சொல்லுங்கள், கர்த்தரே உமது வார்த்தை என்னை சுகப்படுத்துகிறது. இறுதியாக சங்கீதம் 91 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போது உறுதியாக அறிவியுங்கள், கர்த்தர் என் அடைக்கலம், வாதை என்னை அணுகாது, நோய் என்னில் நிலைக்காது. அன்பானவர்களே, இந்த 5 சங்கீத வசனங்கள் வெறும் வாசிப்புக்கு அல்ல, இவை வாழ்க்கைக்காக, இவை சுகத்திற்காக, இவை மீட்புக்காக. உங்கள் உடம்பில் இப்போது மாற்றம் தொடங்குகிறது. உங்கள் இதயத்தில் நம்பிக்கை எழுகிறது. உங்கள் மனதில் அமைதி நிரம்புகிறது. இப்போது ஒரு இறுதி ஜெபம். கர்த்தாவே, இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேட்டவர்களை தொடும். சங்கீதம் 103 நிறைவேறட்டும். சங்கீதம் 30 நிறைவேறட்டும். சங்கீதம் 41 நிறைவேறட்டும். சங்கீதம் 107 நிறைவேறட்டும். சங்கீதம் 91 நிறைவேறட்டும். உடம்பில் உள்ள எல்லா நோய்களும் விலகட்டும். பலவீனம் நீங்கட்டும். சமாதானம் நிரம்பட்டும். சுகம் வெளிப்படட்டும். இன்று இந்த நிமிடமே மாற்றத்தின் ஆரம்பம். ஆமென்.